கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. கோடை காலம் அதன் உஷ்ணம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது நாளுக்கு நாள். தேவன் காலத்தை கையிலே வைத்திருக்கிறார். நம் ஒவ்வொருவருடைய காலத்தையும் அவர் கையிலே வைத்திருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்க அவர் அறிந்திருக்கிறார். வேதம் எப்பொழுதெல்லாம் நிஜமாகிறது, அதன் வார்த்தைகள் எப்பொழுதெல்லாம் உண்மையா இருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோமோ அது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். காரணம், இப்பொழுது இருக்கிற உலகத்தின் நடப்பையும் அதன் பாதிப்பு நம்முடைய வீட்டுக்குள் வந்ததையும் பார்க்கும்போது ஞானி சாலமோன் சொன்னது நினைவுக்கு வருகிறது. முன்பிருந்ததே இப்பொழுது இருக்கிறது, இப்பொழுது இருக்கிறதே இனியும் வரப்போகிறது. நாம் எல்லாரும் சில மாற்றங்கள் இனி வராது என்று முடிவு செய்து விடுவோம். இனிமேல் இப்படிலாம் ஆகாது, இப்படிலாம் வராது, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் காலத்தால் மீண்டும் மீண்டும் அந்த பழையவைகள் எல்லாம் திரும்ப வரும். உடைகள்ல, உணவில, நம்முடைய வாழ்க்கை முறையில பழைய விஷயங்கள் மீண்டும் வரும். இப்பொழுது இருக்கிறவைகள் மாறி போகும். எல்லாரும் விறகு கடைக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இன்னும் அது அதிகமாகவில்லை, ஆனாலும் நமக்கு தெரிகிறது இப்பொழுது நடக்கிறது, இப்படி நடக்கிறது, இந்த மாற்றம் வந்திருக்கிறது. தேவனுடைய பலத்த கைக்குள் நம்மை அடக்கி வைத்துக் கொள்வதே தேவனுடைய பிள்ளைகளுக்கு உகந்தது. அதை எப்பொழுதும் நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். இன்றைக்கு அப்போஸ்தலர் நடபடிகளின் 2 அதிகாரங்களை நாம் பார்க்க போகிறோம். காரணம் என்னன்னா, ஒரு வழக்கு, அதன் விசாரணை தொடர்ந்து கொண்டே போகிறது. இன்றைக்கு பிடித்தார்கள், இரவு வைத்தார்கள், மறுநாள் விசாரித்தார்கள், விடுதலை ஆகிவிடலாம் என்று அளவுக்கு இருக்கிற ஒரு வழக்கு தான் இது. ஆனால் கண்ணை மூடி கண்ணை திறப்பதற்குள்ளாக 24 மாதங்கள் கடந்து விட்டது. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 வருஷம் இந்த வழக்கு படித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? அதற்குள்ளே அவர் செலவிட்ட மாதங்கள் 24 மாதங்கள். ஆனால் 2 தினங்களிலே அது முடிவுக்கு வந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு கட்டமாக ஒவ்வொரு அதிகாரத்தின் அடுக்குகளை எல்லாம் இவர் சந்திக்கிறார். தனக்காக தானே வழக்காடுகிறார். அதற்கு தகுதியானவரா என்றால் ஆம், அப்போஸ்தலனாகிய பவுல் தகுதியானவர். அன்றைக்கு கமாலியலின் பாதப்படியிலே ஒருவர் படித்தார் என்று சொன்னால் அவர் வாக்கிலே வல்லவராக இருக்க வேண்டும், கல்வியிலே தேர்ந்தவராக இருக்கிறார். சமுதாயத்துக்குள்ளே அவருக்கான அந்தஸ்து, அனுபவங்களும் சரியாகவே இருக்கிறது. அவர் அதை செய்வதற்கு, வழக்காடுவதற்கு தகுதியானவர் தான். அதோடு கூட தேவனுடைய கரம் அந்த மனிதன் மேல் இருக்கிறது. இவ்வளவையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் ஒரு மனிதனுக்கு தனக்காக ஒருவர் இந்த விஷயத்தை பேசி முடித்தால் நன்றா இருக்குமே அப்படின்ற ஒரு தேவை எப்பொழுதுமே இருக்கும். இதை நாம் பெரிதாக கவனிக்கிறது இல்லை. நமக்கே ஒரு சமுதாயத்துக்குள்ளே ஒரு வழக்கறிஞரை தேடலாம் அப்படின்ற ஒரு கட்டம் வரும்போது மட்டும்தான் அந்த அனுபவம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமான அனுபவமா இருக்கும். ஒரு வழக்கறிஞரை போய் பார்ப்பது, அவரிடத்துல நம்முடைய வியாஜ்யத்தை குறித்து பேசுவது, அவர் நம்மை ஒவ்வொரு கட்டமாக நம்மை அழைத்து செல்வது, அதற்கான பணமும் நேரமும் நாம் செலவு செய்வது, இதெல்லாம் போகும்போதுதான் அது ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கும். திரைப்படங்களிலே, காட்சிகளிலே பார்க்கிற மாதிரி எல்லாம் நிமிஷங்களிலே முடியாது.
பொதுவாக சொல்லுவார்கள், சிவில் வழக்கு, குற்ற வழக்கு என்று இல்லாமல், கிரிமினல் லா, அதில் இருக்கிற குற்றங்கள் இல்லாமல் வாழ்க்கை முறை சார்ந்த சொத்து சம்பந்தமான ஒரு குற்றம் இல்லாத, கொலை குற்றம் அந்த மாதிரி இல்லாதன்னு சொன்னா பல வருஷங்கள், 20-30 வருஷங்கள் ஆகுமா. அரசாங்கத்திலிருந்து ஒருத்தருக்கு பணம் வரணும், எனக்கு தெரிஞ்சு 20 வருஷம் ஆச்சு அவருக்கு வந்து சேர்றதுக்கு. நியாயமா அவருக்கு வந்து சேரணும், ஒரே மாதத்துல அதை முடித்திருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிந்த 20 வருஷம் ஆச்சு. ஏறக்குறைய ஒரு 12 லட்சம் ரூபாய். அப்போ இப்படி தேவை ஒன்றை நீங்க யோசிச்சிருக்கீங்களா? நம்ம வீட்டுக்குள்ள அப்படி நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இந்த 2 அதிகாரத்தை படிச்ச பிறகு எனக்கு அதான் யோசனை வந்தது. நான் ஒண்ணு சொல்றேன், என் மனைவி அதை புரிஞ்சுக்கல. அவங்க ஒண்ணு சொல்றாங்க, நான் புரிஞ்சுக்கல. நான் ஒண்ணு சொல்றேன், பிள்ளைகள் புரிஞ்சுக்கல. பிள்ளைங்க சொல்றாங்க, அதை நான் புரிஞ்சுக்கல, பெற்றோர் புரிஞ்சுக்கல. இது அப்படியே நிக்குது. புரிஞ்சுக்கிட்டா அங்க சமாதானம், அடுத்த கட்டம் போகலாம். ஆனா புரிஞ்சுக்கல. அதே நபர் நம்ம முயற்சி பண்றோம், பல கோணங்கள்ல முயற்சி பண்றோம். எதிரில் இருக்கிறவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா, இதை கேட்கவே கூடாது, இதை நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன் அப்படின்னு அவங்க ஸ்ட்ராங் ஆயிட்டே போறாங்க. அப்ப யோசிப்போம், புரிய வைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்குமே. ரொம்ப தெளிவான நியாயம் தானே நான் சொல்றேன், என்னிடத்துல இது ரொம்ப நியாயம் தானே, இது ஏன் புரியல, இதை ஏன் ஏற்றுக்க முடியல, நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்ப யோசிப்போம், ஒருத்தர் வந்து தெளிவுபடுத்திட்டா நல்லா இருக்குமே, இதை அப்படி புரிய வச்சுட்டா நல்லா இருக்குமே. கண்ணீரோடு சொல்லுகிறீர்கள், ஆனால் அந்த எதிரில் இருக்கிற நபர் உங்கள் நன்மையான நோக்கத்தை விளங்கிக் கொள்ளல. அப்ப நமக்கு எப்படி இருக்கு? அவங்க மூளைக்குள்ள போய் ஏதாவது பண்ணி விட்டுலாமா? அவங்க இருதயத்துக்குள்ள போய் ஏதாவது அதை தெளிவு பண்ணலாமா? நம்ம உறவுகளுக்கு நடுவில் இந்த தேவை வரும். அதை நம்ம ரொம்ப பெருசா நினைக்கவே மாட்டோம். இப்படிதான் இருக்கும் அப்படின்னு கூட நம்ம போயிடலாம். ஏன் இந்த உலகத்துல 2 பேருக்கு நடுவில் ஒரு ஆள் தேவைப்பட்டாங்க? மத்தியஸ்தம் என்பது ஏன் வந்தது? 2 பேருக்கு நடுவில் ஒரு வழக்கறிஞர் ஏன் வருகிறார்? இந்த 3 பேருக்கும் பக்கத்திலே ஒரு நியாயாதிபதி, நீதிபதி ஏன் வருகிறார்? இந்த உலகத்திலே இந்த வாழ்க்கைக்குள்ளாக இந்த ஒரு கட்டமைப்பு எப்படி தனியாக உருவாகி வந்து நின்றது? மனித தேவையிலே இது ஒன்று. எப்படி நமக்கெல்லாம் உணவு தேவை, உடை தேவை, அதுபோல வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய உணர்வுகள், நம்முடைய நோக்கம், நம்முடைய பேச்சு, நம்முடைய நன்மை, எதிரில் இருக்கிற ஒரு நபர் விளங்கிக் கொள்ள வேண்டியது தேவை. அது விளங்கிக் கொள்ளாத பொழுது, ஏற்றுக்கொள்ளாத பொழுது ஒரு நபர் அங்க தேவைப்படுகிறார். யோசிங்களேன், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை கொஞ்சம் யோசிங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும், பெரிது சிறிது என்று இருக்கும். அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்தீர்கள். நாட்கள், வாரங்கள், மாதங்கள், ஏன் சிலர் ஆண்டுகள் முயற்சி செய்தீர்கள். சிலருக்கு தீர்ந்த பாடே இல்லை. அதனால என்ன முடிவு பண்ணிட்டோம்? இது இப்படித்தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனா அதுக்குள்ள ஒரு நிம்மதி இழப்பு இருக்கு பார்த்தீங்களா? அதை நாம் இழந்து விடுவோம். அந்த இழப்பையும் ஏற்றுக்கொள்வோம். ஆக்சிடென்ட்ல கை உடைஞ்சிடுச்சு, கால் உடைஞ்சிடுச்சு, அதை சரி செய்வதற்கான முயற்சி செய்கிறோம், எவ்வளவு முயற்சி பண்றோம். அப்புறம் சொல்றாங்க இல்ல முடியாது. அப்ப என்ன பண்ணுவோம்? ஏற்றுக்கொள்வோம். அதுபோல உறவுகளுக்கு நடுவில் நம்முடைய நன்மை எடுபடாத பொழுது, அது வார்த்தையா இருக்கலாம், நம்முடைய செயலாக இருக்கலாம், அதை ஒருவர் எடுத்துக்கொள்ளல, அதை விளங்கிக் கொள்ளலன்னு பொழுது அங்க ஒரு நபர் தேவைப்படுறார். ஆண்டவர் இயேசு நமக்காக மத்தியஸ்தராக இருக்கிறார். பிதாவாகிய தேவனுக்கும்
நமக்கும் நடுவில் அவர் ஒரு மத்தியஸ்தராக இருக்கிறார். நமக்காக பரிதவித்து பேசக்கூடிய ஒரு மத்தியஸ்தராக இருக்கிறார். நம் சார்பிலே நமக்காக இறங்கி பேசுபவராக அவர் இருக்கிறார். இதை மனசுல வச்சுக்கோங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 25ஆம் அதிகாரம் 1. பெஸ்து என்பவன் நாட்டிற்கு அதிபதியாக வந்து 3 நாள் ஆன பின்பு செசரியாவிலிருந்து எருசலேமுக்கு போனான். அப்போது பிரதான ஆசாரியனும் யூதரில் முதன்மையானவர்களும் அவனிடத்தில் வந்து பவுலுக்கு விரோதமாக பிராது பண்ணி அவனை வழியிலே கொன்று போடும்படி கற்பனையான யோசனை உள்ளவர்களாய் தங்கள் மேல் தயவு செய்து அவனை எருசலேமுக்கு அழைப்பிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதாவது இவங்க என்ன பண்றாங்க, சர்பனையான யோசனை. இங்கே ஒரு கூட்ட மக்கள் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எதிராக தொடர்ந்து வர்றாங்க, பின்தொடர்ந்து வர்றாங்க. ஏற்கனவே இவரை கொல்லணும்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணவங்க உண்டு. மத தலைவர்கள், ஆசாரியர்கள், அது ஒரு கூட்டம். ரோம அரசாங்கத்தின் பக்கத்துல சேவகர்கள், அவங்க அரசாங்க அதிகாரிக்கு எப்படி பிரியமா நடக்கலாம் அப்படின்றவங்க, ஏதாவது ஒண்ணு இந்த கேஸ் முடியணுன்ற மாதிரி அரசு துறையில எப்பவுமே இருப்பாங்க. இங்கே பெஸ்து என்பவருக்கு முன்னாலே வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அடுத்து 25, 26ஆம் அதிகாரம் முழுவதுமே ஒவ்வொரு கட்டமாக அவர் அடுத்த ஒரு நிலை எங்க போறாரு அப்படின்னா, அகிரிப்பா ராஜா கிட்ட போறாரு. அங்க கொண்டு போயிட்டு பேசுவதற்கான ஒரு உத்தரவு. மறுபடியும் அங்க பேசுறாரு. அங்க அவருடைய விஷயங்கள் எல்லாம் வரிசையா சொல்றாரு. என்ன ஆச்சு, எப்படி ஆண்டவரை சந்திச்சேன், கண்ணு எப்படி குருடாச்சு, அதுக்கப்புறமா ஞானஸ்தானம் எப்படி எடுத்தேன், இதெல்லாமே சொல்றாரு. இதுக்கு நடுவில் நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கிறதா இருந்தா, அவர் எதை ரொம்ப முக்கியமாக தான் பேசுவதாகவும் எதற்காக தான் குற்றம் சாட்டப்படுவதாகவும் இந்த ஒரு விஷயத்தை வச்சுதான் இவங்கெல்லாம் என்னை வந்து கொலை செய்யும் அளவுக்கு சிந்திக்கிறாங்க அப்படின்னு எதை சொல்றாருன்னா, ஆண்டவரின் உயிர்த்தெழுதலை பற்றி தான் சொல்றார். அவருடைய உயிர்த்தெழுதலை தான் அவர் ரொம்ப முக்கியமாக பிரசங்கிக்கிறார். 17ஆம் அதிகாரம் 18வது வசனம், அப்போஸ்தலர் நடபடிகள். அப்போது எபிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர் இந்த வாயாடி என்ன பேச போகிறான் என்றார்கள். சிலர் இவன் அந்நிய தேவதைகளை அவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அதாவது என்னமோ புதுசா பேசுறான், நூதனமா பேசுற மாதிரி தெரியுது, வேற ஏதோ இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாததை பேசுற மாதிரி தெரியுதே அப்படின்றாங்க. என்னன்னா, இவர் வந்து கையினால் கட்டப்பட்ட கோயில் எல்லாம் கடவுள் கிடையாது, சிலையில கிடையாது, இங்கே ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார், இந்த மாதிரி அவர் சொல்றார். இத அவங்களால ஜீர்ணிக்கவே முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. இது அவங்க காதுல கேட்கவும் விரும்பல. முக்கியமா யூதர்கள். இவருடைய விசாரணையின் ஒவ்வொரு கட்டத்திலையுமே இவரோட தைரியத்தை நம்ம பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை பிரசங்கிக்கிற ஒரு வைராக்கியம் இருக்கு இல்லையா, அந்த விசுவாசம் இருக்கு இல்லையா, அதுதான் இவரோட தைரியமாவே இருக்கு. இந்த 26ஆம் அதிகாரத்துல அகிரிப்பா ராஜா கிட்ட போறாங்க. அவர் வந்து யாருன்னு சொன்னா, ஏரோதோட மகன். அவர் யாருன்னா, பேதுரு, யாக்கோபு இவர்களை கொலை செய்த ஏரோது, அவரோட வரிசையில வர்ற மகன் தான் இவரு. இவங்களுடைய சகோதரி தான் பெர்னிக்கேயாள் அப்படின்றவங்க, துருசில்லாள் அப்படின்றவங்க இவரோட சிஸ்டர்ஸ் தான். இவங்க எல்லாமே அந்த அதிகார வர்க்கமாக இருக்கிறாங்க. இந்த விசாரணையில இவங்க எல்லாமே வந்து பாக்குறாங்க இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலோட இந்த விசாரணை, இந்த வழக்கு சில தினங்கள்ல முடிஞ்சிருக்கணும். ஆனால் 2 வருஷம் ஆகுது. இருந்தாலும் இவர் ஒவ்வொரு முறையும் அந்த வழக்கினுடைய ஃபைல் என்னவோ அதை அப்படியே ஒப்புவிக்கிறார். ஒருத்தர்கிட்டையும் இதுதான் சொல்றார். ரொம்ப தைரியமா வேற இவர் சொல்றார். இவர்கிட்ட என்ன மாதிரியான ஒரு தைரியத்தை பார்க்கணும் அப்படின்னா, தைரியம் தளர்ந்து போயிருக்கணும். இவருடைய தைரியம் ஒன்றும் இல்லாம போயிருக்கணும். இந்த விசாரணைகள்லேயே என்னெல்லாம் பண்ணாங்க, தேவையற்ற சிறைவாசம், தேவையே இல்லை. ஏன்னா ஒரு முறை சொல்றாரு, கைவிலங்கு போடும் அளவுக்கு கூட குற்றம் இல்லை அப்படின்னு அந்த சேனாதிபதி சொன்னார். அடுத்தது விளக்கம் கொடுக்காம டிலே, 2 வருஷம் ஆகிப்போச்சு, விளக்கமே கொடுக்கல, ஆனா அவ்வளோ டிலே. அடுத்தது கடுமையான தாக்குதல்,
இந்த தாக்குதலுக்குள்ள யார் கையெல்லாம் இருக்கும்னா, அந்த யூதர்கள் அடிக்கிறதுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஆனா எப்படி அடிக்கிறாங்கன்னா, நம்ம சூழ்நிலைப்படி யோசிக்கிறதா இருந்தா, கொலை செய்யும் அளவுக்கு ஒரு கொலைவெறி தாக்குதல்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி செய்றவங்க. சில வருஷங்களுக்கு முன்னால இப்ப கூட தீர்ப்பு வந்ததுல 9 பேருக்கும் அந்த 2 தந்தையும் மகனையும் எப்படி கொலை செய்தாங்க? கொலைவெறி தாக்குதல் செய்தாங்க. இரவெல்லாம் தாக்கினாங்க. 9 பேர் அதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. அந்த மாதிரி தான் அப்போஸ்தலனாகிய பவுல் மீது கடுமையான தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அடுத்தது உண்மை இல்லாத குற்றச்சாட்டுகள் வேற. உண்மையற்ற குற்றச்சாட்டு. அது இவங்களால நிரூபிக்கவே முடியாது. ஒரு ஒப்பீனியன் மாதிரி குற்றச்சாட்டு சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது சுயநலவாதிகள். நிறைய சுயநலவாதிகள். ஃபெலிக்ஸ் அவரு வசனம் கேட்கிற மாதிரி வருவாரு. ஆனா லஞ்சம் எதிர்பார்த்தாரு. அடுத்தது அந்த அரசாங்கத்துல இருக்கிற அதிபதிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, யூதரோட ஓட்டு தங்களுக்கு வேணும் இல்லையா? அதனால அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காகவே இந்த கேஸ கொண்டு போறாங்க. அப்புறமா பெஸ்து இருக்கிறாரு இல்லையா? அவரு தனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கணும். மேல இருக்கிற ஒரு பேரரசன் கிட்ட இருந்து அப்படின்னு அதுக்கு சாதகமாகவே அவர் நடக்க ஆரம்பிச்சார். தகுதியற்ற இந்த நியாயாதிபதிகள் இந்த வழக்குக்குள்ள இருக்கிறாங்க. சனகரிப்பு சங்கம், பெலிக்ஸ், பெஸ்து, அகரிப்பா இவங்க எல்லாமே ஒரு தகுதியில்லாத ஒரு சட்டதிட்டங்களை கையில வச்சு அங்க அவங்க நடக்கிறத பார்க்கிறோம். இப்போ இந்த நிலைமையை பார்த்தா ஏற்கனவே ரோமாபுரியிலே நீ எனக்கு சாட்சி சொல்லணும்னு கர்த்தர் சொல்லியிருக்க. போற போக்க பார்த்தா ஒரு நிச்சயமற்ற ஒரு எதிர்காலம் மாதிரி தெரியுது. இங்கேயே இவர் எப்படியாவது கொன்னுடுவாங்களோ அப்படின்ற அளவுக்கு தான் இந்த விஷயம் போயிட்டே இருக்குது. நிச்சயமற்ற ஒரு எதிர்காலம். ரோமாபுரிக்கு போக முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி வேற இருக்கலாம். இவைகளுக்கு நடுவுல ஒரு விஷயம் உண்மை. அது என்ன தெரியுங்களா? 26ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22 வாசிப்போம். ஆனாலும் தேவ அனுக்கிரகம் பெற்று தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் ஆ, பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். உயிர்த்தெழுதலை பற்றிய சாட்சி தான் அது. தேவானுக்கிரகம் தனக்கு இருக்கிறதுன்றார். மனிதர்கள் எதிர்க்கிறாங்க, சொந்த ஜனம் எதிர்க்குது, அரசாங்கம் ஒரு பக்கம் சொன்ன போனா அதுவும் எதிர்க்குது. எப்படியோ ஒண்ணு இந்த முடிச்சிருவோன்ற மாதிரி இருக்கு. ஆனால் இவருக்கு நிழல் போல கூடவே தேவானுக்கிரகம் இருக்கிறதாம். நம்முடைய வாழ்க்கையில கூட தேவையில்லாத பிரச்சனைக்குள்ள சிக்கி எப்படா வெளியே வருவோம் அப்படின்னு தவிக்கிறதா இருந்தா ஒண்ணு இருந்தா போதும், தேவானுக்கிரகம் இருந்தா போதும். நம்ம என்ன நினைக்கிறோம்? அந்த மனுஷன் மனசு மாறிட்டா நல்லா இருக்குமே, இவங்க நம்மளை விட்டுட்டா நல்லா இருக்குமே, நம்ம மேல ஏன் இவ்வளவு கோபமா இருக்கிறாங்க, அவங்க கோபத்தை தணிச்சா நல்லா இருக்குமே, நம்ம மேல அவங்க எல்லாம் அன்பாயிட்டா நல்லா இருக்குமே. மனிதர்கள் கிட்ட மாற்றம் வருவதற்காகவே நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம். நியாயம்தான். ஏன்னா அவங்கதான் துன்பம் கொடுக்குறாங்க. ஆனால் இவைகளுக்கு பின்னாலே நம் மீதான தேவ அனுக்கிரகத்தை நாம் காப்பாற்றிக் கொள்வோமானால் மற்ற வேலையெல்லாம் தேவன் பார்த்துக்குவார். எதுக்குள்ள வெளியே போனாலும் நாம நிச்சயமா வந்துருவோம். சிங்க கெபிக்குள்ள போட்டாலும் வெளியே வந்துருவோம். சூடாக்கப்பட்ட அந்த 7 மடங்கு சூளை இருக்கு இல்லையா, அதுல போனாலும் வெளியே வந்துருவோம். ஏன்னா அவர்களுக்கு தேவ அனுக்கிரகம் இருக்கிறது. இப்போ இந்த தைரியம் எங்கிருந்து வந்ததுன்றது நாம மறுபடியும் நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். ஏன்னா அன்னைக்கு அவ்வளவு துன்பங்கள், அவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுல ஒரு ஊழியக்காரன் மனம் சோர்ந்து, ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்கன்னா நான் செத்துடுறேன் எரேமியா சொல்றாரு, எலியா சொல்றாரு, இதுக்கு மேலாம் என்னால பண்ண முடியாது, நான் செத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற அளவுக்கு யோனா சொல்றாரு. அப்போ கர்த்தருடைய வேலையை மிக பிரம்மாண்டமான சாட்சிகளுக்கு நடுவுல செய்தாலும் கூட, பிரத்யட்சமான தேவனோட செயல் இருந்த காலத்துல கூட தேவன் தான் அதை செய்ய வைக்கிறாரு, அவருடைய கை கூட இருக்குன்னு நினைச்சாலும் கூட இருந்தாலும் கூட டயர்டாயிடுறாங்க. இங்க பார்த்தோம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் பாடுபடுவதற்குன்னே சொல்லி அழைச்ச ஒரு மனிதனா இருக்கிறார். அரசாங்கத்தின் மிகப்பெரிய அதிகாரங்கள் முன்னால போய் நிற்கிறார். பொய் வழக்குகள் இவர் மேல போடப்படுகிறது. சொந்த ஜனத்துக்காக இவர் கண்ணீர் விடுறாரு. ஆனா அந்த ஜனமும் இவர் சாகணும் அப்படின்னு ஒத்த காலில் நிக்குது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தது போல இரத்தப்பழியே எங்க மேல வரட்டும், இயேசுவை சிலுவையில் அறையும் அப்படின்னு சொன்ன மாதிரி அதுல இருக்கிற மீதி ஜனங்கள் பவுலை கொல்லும்படியாக கவனமா இருக்கிறாங்க.
இந்த தைரியம் அவருக்கு உயிர்த்தெழுதல் என்கிற அந்த வல்லமையிலிருந்து தான் வந்தது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்- கிறிஸ்துவும் மரித்தவர்களிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். ம். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. அப்போ இந்த முதற் பலனாக இயேசு உயிர்த்தெழுந்தார். இத பல இடங்கள்ல பதிவு செய்தார். 57வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ம், நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, போதும் போதும். இப்போ இந்த உயிர்த்தெழுதல் என்பது ஒரு பெரிய வெற்றியை பற்றிய செய்தி. அது ஒரு பெரிய ஜெயத்தை பற்றிய செய்தி. அப்போ ஜெயம்னாலே ஒரு பெரிய பலம் தானே. அதனாலதான் உயிர்த்தெழுதலின் செய்தியை சொல்லும் பொழுதெல்லாம் ஒரு புது பலனை அப்போஸ்தலனாகிய பவுல் பெற்றுக்கொள்கிறார். அவர் வேற எந்த செய்தியினாலையும் பலன் அடைய முடியாது. உயிர்த்தெழுதலை பற்றி அவர் சாட்சி சொல்வதனாலதான் மிகப்பெரிய பலம் அவருக்கு கிடைக்கிறது. இப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நியாயம் எடுபடாமல் அடக்கப்படுகிறோமா? தேவையற்றதை சொல்லி நம்மளை முடக்குறாங்களா? அது உங்க வேலை ஸ்தலத்துல இருக்கலாம், ஒரு வியாபாரத்துல இருக்கலாம், வீட்டுல கூட இருக்கலாம். சில நேரம் தொடர்ந்து நம் மீது தாக்குதல் நடக்கலாம். நியாயமில்லாத விவாதங்கள், வாக்குவாதங்கள் நம்மிடத்துல செய்யலாம். இப்ப நாம உண்மை நிலைய முயற்சி செய்து எப்படியோ சொல்லலாம், அதை புரிய வைக்கலான்னு பார்த்தா அது கூட முடியல, பலனும் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எப்படி இருப்போம்? சில நேரம் எப்படி இருக்கும், தவறாக நம்மளை பயன்படுத்துவாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல ஒரு பகடக்காய் மாதிரி உருட்டிட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆனா வேதனைப்படுவது, அடிபடுவது, தேவனுடைய வேலையை செய்ய முடியாம இப்ப தவிக்கிறது யாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தான். ஒரு நிச்சயமற்ற ஒரு எதிர்காலம் என்பது போல இருக்கலாம். ஆனாலும் கூட அவரு தன்னை பலப்படுத்திக் கொள்ளுகிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல தேவன் மீது வைக்கிற அந்த விசுவாசம் தான் இந்த உலகத்தை, இந்த அநியாயம் நிறைந்த உலகத்தை ஜெயிக்க அவருக்கு உதவியா இருக்க முடியும். பாருங்க, தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி அந்த இடத்துல தன்னுடைய தைரியத்தை காப்பாத்தி இருப்பார்னா, உயிர்த்தெழுதல் என்கிற செய்தி, அதன் மீது தான் வைத்த விசுவாசம் தான். சில நேரம் நம்முடைய வாழ்க்கையின் துன்பங்கள் பத்தி யோசிக்கும் போது எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன நடக்குதுன்னே புரியல, ஏன் இப்படின்னே புரியல அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு இல்லையா? இப்ப பாருங்க, இதை நாம எப்படி எதிர்கொள்ள, இப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கிறதா வச்சுக்கோமே. அப்போஸ்தலனாகிய பவுலே யோசிக்கிறாரு, அவரை விட்டா இந்நேரம் 1000 பேர் ரட்சிப்புக்குள்ள வழிநடத்தி இருக்கலாம். ஆனா தேவையில்லாம 2 வருஷம் வழக்கு, சிறைவாசம், அடி உத, பல்வேறு பகுதிகளுக்கு சென்று தன்னை பற்றி தானே விளக்கம் கொடுத்து எப்படியாவது என்னை வெளியில விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சிற மாதிரியான ஒரு நிலைமை. சலிப்பு, சோர்வு, மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் எல்லாமே வந்திருக்கணும் ஆக்சுவலா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு. அப்ப அவர் என்ன யோசிப்பாரு? ஒண்ணுமே புரியலையே, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு யோசிக்கலாம்ல. வல்லமையான தேவன் அவருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது இந்த 2 வருஷமா ஏன் நான் இப்படி இருக்கிறேன், முடங்கி விட்டதை போல, இப்ப நம்ம என்னதான் பண்றது? நமக்கு அந்த மாதிரி ஒரு மனசு இருக்குமானா, ஒரு சூழ்நிலை இருக்குமானா, எதுவுமே புரியல, எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல, என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே புரியல அப்படின்லாம் சில நேரத்துல சொல்லுவோம் பாத்தீங்களா? அப்போ அந்த சமயத்துல எப்படி நாம் அதை மேற்கொள்ளலாம்? எது தெரியுமோ அதை கொண்டுதான் மேற்கொள்ளணும். தெரியாததை தோண்டி தோண்டி பார்த்தாலும் தெரிய போறதில்ல, மனசுல ஆழமா அலசி பார்த்தாலும் தெரிய போறதில்ல, யாருக்கிட்டையாவது சொல்லி பார்த்தாலும் அவங்க நமக்கு சொல்ல போறதும் இல்லை. இப்ப என்ன பண்ணலாம்? எந்த விஷயம் நமக்கு தெரியுமோ அதை கொண்டு தெரியாத புதிர் போல இருக்கிற துன்பங்களை ஜெயிக்கலாம். இப்ப நான் சொன்னதே உங்களுக்கு என்னமோ புதுசா இருக்கும், புதிரா இருக்கும். வசனத்தை பார்ப்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, ஆ. அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக ம். நம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அதாவது என்னடா இது சம்பந்தமே இல்லாத அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா ஒரு சம்பந்தம் இருக்கு. என்னன்னா, தேவன் நம் மீது அன்புள்ளவர், அவ்வளவுதான். எனக்கு ஏன் இப்படி துன்பம், இது எப்படி நடக்குது, ஒண்ணுமே புரியல,
எனக்கு என்னதான் பண்றதுன்னு தெரியல அப்படின்ற ஒரு ஆளு தெரிஞ்ச விஷயத்த பார்க்கணும்னு சொன்ன இல்லையா? தெரிஞ்ச விஷயம் என்ன? நம்ம இன்னைக்கு பலனடையக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு சொன்னா, தேவன் நம்மை நேசிக்கிறார். அதனால தானே நம்ம ரட்சித்திருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். அவருடைய சபையில இருக்கிறோம். சரீரமாகிய கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம். அப்போ தேவன் நம்மை நேசிக்காம எப்படி நடந்திருக்கும்? அப்போ அவர் நம்மை நேசிக்கிறதுனால தான் நம்மை ரட்சித்திருக்கிறார். இது நமக்கு தெரியும் இல்லையா? அப்ப நம்மை நேசிக்கிறவர் நம்மளை கைவிட்டுருவாரா? நம்மளை நேசிக்கிறவர் நமக்கே புரியாத விஷயமா இருந்தாலும் கூட அவருக்கு அது புரிஞ்சு அவர் நம்மை காப்பாற்றுவாரா இல்லையா? இப்படி யோசிங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம். எபிரேயர் 13:6. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அப்போ கர்த்தர் எனக்கு சகாயர், என்னை நேசிக்கிற தேவன். அடுத்தது என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு சகாயராக இருக்கிறார். எனக்கு தான் புரியல என்ன துன்பம், ஏன் இப்படி நடக்குது, சில வருஷமா இப்படியே இருக்குது, எந்த மாற்றம் இல்லை, முன்னேற்றம் இல்லை. அப்ப நாம தெரிஞ்ச விஷயத்த பார்க்கணும். எது தெரிஞ்ச விஷயம் சொன்ன? முதல்ல தேவன் என்னை நேசிக்கிறார், அது எனக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். கர்த்தர் எனக்கு சகாயரா இருக்கிறார், அது எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம். இதை கொண்டுதான் நமக்கு இப்ப தைரியம் வரணும். எப்படி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உயிர்த்தெழுதலை போதிக்கும் பொழுதெல்லாம் பூரண கிருபை அவருக்குள்ளே பெருகுகிறது. அந்த பூரண கிருபை அவருக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கிறது. இதெல்லாம் கண்ணில் எல்லாம் பார்க்க முடியாது, மீட்டர் வச்சு அளக்கலாம் முடியாது. அது நம்முடைய மனதுக்குள்ளே உண்டாகிற ஒரு அனுபவம் தான். இதை நீங்க நல்ல ஆழமா யோசிங்க, இதை விசுவாசிங்க, அப்ப நீங்க அனுபவிக்க முடியும். ரோமர் 8:28 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு. முதல்ல நான் சொன்னேன், தேவன் என்னை அன்பு கூறுகிறார், அது என்னோட பலம். அப்படி நினைச்சாலே எனக்கு ஒரு பலம் தான். இப்ப இங்க கடைசியா இப்ப என்ன பாக்குறோம்னா, நான் தேவனை அன்பு கூற வேண்டுமா? அப்படி நான் அன்பு கூர்ந்தால் எனக்கு எது நடந்தாலும் சரி, புரியுது இந்த துன்பம், இது எதுக்குன்னே புரியல அப்படின்னு இன்னொன்னு கூட இருக்கட்டுமே, ஆனால் இது எல்லாமே எனக்கு நன்மைக்கு எதுவாக தேவன் என்ன பண்ணுவாராம்? மாத்திடுவாரு. அப்போஸ்தலனாகிய பவுலோட தைரியம் இயேசுவின் உயிர்த்தெழுதலை பற்றி பேசுவது. இன்னைக்கு நம்மளோட தைரியம் 1 இல்ல 2 இல்ல, நிறைய இருக்கு. தேவன் என்னை அன்பு கூறுவது, கர்த்தர் என் மேல் சகாயராய் இருப்பது, அடுத்தது அவருடைய வாக்குகள் எல்லாம் மகா மேன்மையான வாக்குகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அன்னைக்கு சோர்ந்து என்ன சாகட்சா கூட நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பவுல் இருந்தாலும் கூட அவர் விசுவாசத்தினாலே தன்னை பலப்படுத்தி கொண்டார். உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே தன்னை பலப்படுத்தி கொண்டார். அவருடைய அந்த விசுவாசம் தான் அந்த சூழலை ஜெயிக்க அவருக்கு உதவி செய்தது. இது 25, 26ஆம் அதிகாரம் மறுபடியும் அதே வழக்க பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் இந்த சூழ்நிலைக்குள்ள இருந்து கத்துக்கலான்றதுக்காக நான் இதை உங்களுக்கு சொல்றேன். இந்த 2 பேர்கிட்ட சந்திச்சு வழக்கோட முடிவில் என்ன பண்றாருன்னா, நான் ரோமாபுரிக்கு சென்று அங்கே ராயனுக்கு முறையிடுகிறேன், அவர்கிட்ட என்னுடைய பிராத நான் வைக்க போறேன் அப்படின்னு இவருக்கு. ஏன்னா இவர் ரோமர், இவர் அது ஏற்கனவே இவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். அதனால அவங்களும் கொஞ்சம் பயந்தான் இருக்கிறானுங்க. என்னடா இது, நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னா அதெல்லாம் போகக்கூடாதுன்னு யாரும் தடுக்கவே முடியாது. போகலாம். ஒரு நபருக்கு தன்னுடைய நியாயத்தை கொண்டு வருவதற்கான முயற்சி கடைசி வரைக்கும் இருக்கு. அப்ப இவர் என்ன பண்றாரு, 26ஆம் அதிகாரம் 30 முதல். இவைகளை அவன் சொன்ன போது ராஜாவும் தேசாதிபதியும் பெர்னிக்கேயாளுக்கும் அவளுடனே கூட உட்கார்ந்தவர்களும் எழுந்து தனியே போய், இந்த மனுஷன் மரணத்துக்காவது கட்டுகளுக்காவது பாத்திரமாக ஒன்றையும் செய்யவில்லை என்று தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டார்கள். அப்போ இவ்வளவு விசாரணைக்கு அப்புறம் எல்லாருக்குமே ஒரு விஷயம் புரியுது, இவனை விலங்கில் கூட பூட்டக்கூடாது, இவனை கட்டவும் கூடாது, இவனை சிலுவையிலே மன்னிக்கணும், இவனை சிறையிலே அடைக்கவும் கூடாது. அந்த அளவுக்கு எந்த ஒரு பெரிய குற்றமும் இல்லையேப்பா அப்படின்னு அவங்களே பேசிக்கிறாங்களாம். அப்புறம் 32, அகிரிப்பா பெஸ்துவை நோக்கி, இந்த மனுஷர் ராயனுக்கு அபயமிடாது இருந்தானால் இவனை விடுதலை பண்ணலாகும் என்றான். ஒரே ஒரு பாயிண்ட்ல நின்று போச்சு. இப்போ என்னன்னா,
ராயனுக்கு அபயமிட்டு விட்டார். அப்படின்னா என்ன? ரோமபுரிக்கு போய் ஆகணும். பேரரசன் அங்கதான் இருக்கிறார். அவன் அதை கண்டி அவன் அந்த ரெக்வஸ்ட் பண்ணாம இருந்திருந்தான்னா நம்மளே விடுதலை பண்ணி இவனை அனுப்பிச்சிட்டு இருக்கலாமே அப்படின்றார். ஆனா பவுல் என்ன சொல்லிட்டாரு, இல்ல இல்ல நான் பேரரசன் கிட்ட போய் இதனுடைய வழக்கை நான் சொல்ல போறேன் அப்படின்ட்டார். இதுல தேவ திட்டத்தை கொஞ்சம் பாத்தீங்களா? 2 வருஷம் ஆச்சு, நடுவுல என்னென்னமோ நடக்குது. ஆனால் ரோமாபுரியிலே போய் நீ எனக்கு சாட்சியாக நிக்கணும்னு தேவன் சொன்னார் பாருங்களேன், அது நடக்குது. அப்போ நம்ம வாழ்க்கையில கூட இது அவ்வளவுதான் முடிஞ்சது, இதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லை, இது ஒண்ணும் நமக்கு கிடைக்க போறது இல்லை, இதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது, இதெல்லாம் நம்ம நிச்சயமா வாழ்க்கையில அனுபவிக்க முடியாது, இப்படின்னு நம்ம நிறைய விஷயங்களை யோசிக்கிறோம், முடிவெடுக்கிறோம், மனசு விட்டு போகுது. ஆனால் தேவன் தமது சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் அவசியமோ, அவர் என் மீது உங்கள் மீது என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவார். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுன்ற மாதிரி சூழ்நிலை இருக்கலாம், நம்ம சூழ்நிலை ரொம்ப தெளிவா நமக்கு காண்பிக்கலாம், நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது அப்படின்னு மக்கள் கூட நம்மளை பார்த்து சொல்லலாம். ஆனால் தேவன் நம் மீது திட்டம் வைத்திருப்பாரானால் அந்த திட்டத்தை அவர் என்ன பண்ணுவாரு? நிறைவேற்றுவாரே. அப்போ நானு பெஸ்டா என்ன பண்ணலாம் தெரியுங்களா? ஏன் புரிந்து கொள்ளுதல், மற்றவர்கள் சொல்ற அபிப்பிராயம் அதை விட்டுட்டு தேவன் எனக்காக யாவையும் நன்மையாக தான் செய்வார் அப்படின்னு நம்பலாம்ல. அந்த அறிவு நமக்கு இருந்தா போதும் இல்லையா? அதனாலதான் ரோமர் 8:28 நான் எப்பவுமே விரும்புறது உண்டு. என்னன்னா, சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் என்று அதோட முடியல, அறிந்திருக்கிறோம். ஒரு கிறிஸ்தவனுக்கு இந்த அறிவு முக்கியம். தேவன் எனக்கான நல்லதை செய்வார். இப்ப சூழ்நிலை பார்த்தா ஒரு துளி கூட அதுக்கான அறிகுறி இல்லை. ஆனா அது என்னுடைய பிரச்சனை அல்ல. நான் சூழ்நிலையை நம்ப மாட்டேன். கண்ணெதிர்க்க இருக்கிற விஷயத்தை நான் பார்க்கறது இல்லை. காணாத தேவன் எனக்கான காணாத உயர்வு மேன்மையை திட்டம் பண்ணி இருந்தால் அது நிச்சயம் என்ன பண்ணும்? ஒரு நாள் என்கிட்ட வந்துடும். அவர் என்னை நிச்சயமாக அந்த உயரத்துக்கு கொண்டு போவார். அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய வாழ்க்கை அதை ரொம்ப கிட்ட போய் நுணுக்கமா பார்க்கும்போது பல விஷயங்கள் நாம இன்றைக்கு கற்றுக்கொள்வதற்கு பிரயோஜனமா இருக்கு. இன்னைக்கும் கூட இதெல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம். நம்ம சூழ்நிலையும் உலகமும் அதனுடைய போக்கும் ரொம்ப கடினமா போயிட்டு இருக்கு. பற்றாக்குறை, பஞ்சம் ஒண்ணுதான் வரல. ஆனா அதுக்கேத்த மாதிரியான நிறைய விஷயங்கள் குறைபாடுகளோட தான் நாம இப்போ அவதிப்பட்டு வாழ வேண்டியதா இருக்கிறது. தேவனுடைய ஜனமாக நாம் நம்ம ஒப்பு கொடுப்போம். நிச்சயமா இந்த பாடத்திலிருந்து ஏதோ ஒரு சில விஷயம் ஒரு சிலருக்கு போய் சேர்ந்திருக்கோம், பிரயோஜனமா இருந்திருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தரே, இதோ நாங்கள் இந்த பூமி வாழ்க்கையில சஞ்சலம் நிறைந்ததாகவே வாழ்கிறோம். ஆனால் தேவானுகிரகம் எங்களுக்கு இருக்கிற பட்சத்துல எத்தனையோ சந்தர்ப்பங்களில் எங்களை காப்பாற்றி இருக்கிறீர். உயிரோடு இருப்பதற்கான காரணம் உம்முடைய அனுகிரகமே. தகப்பனே, இந்த வார்த்தையினாலே தொடப்பட்டவர்கள், தங்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தவர்கள், உணர்ந்தவர்கள் உண்மையில் இன்னும் விசுவாசமாக உதவி செய்யும். நீர் எங்களுக்கு நன்மைக்கு எதுவாகவே எல்லாவற்றையுமே செய்வீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அறிக்கையிடுகிறோம். தகப்பனே, உம்முடைய கிருபை தாமே உம்முடைய பிள்ளைகளோடு எப்பொழுதும் இருக்கட்டும், தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். இந்த பொல்லாத சூழ்நிலை, குறைபாடு, போர், அபாயங்கள், பற்றாக்குறைகள், பயமுறுத்தும்படியான சூழ்நிலைக்கு நடுவில் நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய வாழ்வின் தேவைகளை சந்தித்து எங்களுக்கான நன்மை தந்து எங்களை ஆசீர்வதித்து நடத்தும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் நன்றியோடு ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே.